Hi friends, welcome to malarkarthick channel. இன்னைக்கு இந்த வீடியோல கேரட் கீர் எப்படி செய்ய போறோம்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கேரட் கீர் செய்யிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். கேரட் 500 கிராம், பால் 2 லிட்டர், சர்க்கரை 1 கப்பு, கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் குங்குமப்பூ. நம்ம இந்த கீரில் பாதாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாதாமில் இருக்க தோலை எடுத்துக்கலாம். நம்ம நைட்டே பாதாமை ஊற வச்சுட்டு மார்னிங் அந்த பாதாமில் இருக்க ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் நைட்டு பாதாமை ஊற வைக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பாதாமை போட்டுட்டு ஒரு ஸ்பூனோ இல்லை கரண்டியோ வச்சு ஒரு 1 மினிட் நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த தண்ணியை வடிகட்டிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாதாம் உரிச்சிங்கன்னா அந்த பாதாமோட தோல் ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பாதாமை நம்ம தோலோடு ஆட் பண்ணக்கூடாது. தோல் பித்தம்னு சொல்லுவாங்க. அது டைஜஸ்ட் ஆகவும் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால தான் பாதாமில் இருக்க தோலை நான் எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணுறேன். பாதாமை தோல் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பாதாமை 2-3 பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேரட் கீர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சிக்கணும். பால் காய்ச்சறதுக்கு பாத்திரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாக நல்லா வெயிட்டான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கேரட்டு பேஸ்ட்டெலாம் ஆட் பண்ணி கொதிக்க வைக்கும் போது அடி பிடிக்காமல் இருக்கும். நான் பால் இன்றைக்கி டபுள் க்ரீம் 2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். டபுள் க்ரீம் கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் நான் டபுள் க்ரீம் பால் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஃபுல் க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாலில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி ஆட் பண்ணாமல் பால் கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ நம்ம இந்த பாலை ஒரு அடுப்பில் சைடில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது கேரட் பேஸ்ட்டு ரெடி பண்ணலாம். இப்போ நான் அடுத்தது கேரட் ஒரு 1/2 கிலோ கிட்டே எடுத்திருக்கேன். ஒரு 5 பீஸ் கேரட் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நம்ம கழுவி தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம திருவி வச்சுக்கலாம். இப்போ நம்ம திருவின கேரட்டை ப்ரெஷர் குக்கரில் போட்டு வேக வச்சுக்கணும். இப்போ இந்த ப்ரெஷர் குக்கரில் நான் கேரட்டை ஆட் பண்ணிக்கிறேன். கூட தண்ணி ஊற்றுவாங்க. நான் இன்றைக்கி பால் தான் கொஞ்சம் ஒரு 1/4 கப் கிட்ட நான் பக்கத்தில் சைடில் கொதிக்கிற அந்த பாலில் இருந்தே நான் ஒரு 1/4 கப் கிட்ட பால் எடுத்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பால் ஆட் பண்ணுறதுனால இது கொஞ்சம் ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன் வேக வைக்கிறதுக்கு. இப்போ நான் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதிலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சுகர் ஏன் ஆட் பண்ணுறோன்னா கேரட் கூட சேர்ந்து இந்த சுகர் வேகும் போது அந்த கேரட்லேயும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் சுகர் ஆட் பண்ணுறேன். இன்னொன்று இந்த சுகர் ஆட் பண்ணுறதுனால அந்த கேரட்டோட கலர் ரீட்டைன் ஆகும். நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன கலர் இருந்துச்சோ கேரட்டு அதே கலரே வேக வச்சதுக்கப்புறமும் இருக்கும். ஸோ அதனால் இந்த 2 பர்பஸ்க்காக தான் நான் இதில் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் குக்கரில் கேரட் வேக வைக்கும் போது ஒரு 1/4 கப்பு கிட்ட பால் ஊற்றினா போதும். நிறைய நீங்கள் பால் ஊற்றினாலும் கேரட் வேகும் போது பால் பொங்கி வெளியில் வந்துடும். ஸோ அதனால் ஒரு 1/4 கப்பு கிட்ட நீங்கள் பால் ஊற்றினா போதும். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கேரட்டை வேக வச்சுக்கலாம். ஒரு விசில் விட்டால் போதும். கேரட் நல்லா வெந்துடும். ஏன்னா நம்ம துருவி தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் சீக்கிரம் கேரட் வெந்துடும். கேரட் கீர் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அது ஒரு செமி லிக்விட் ஸ்டேஜில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம குடிக்கும் போது நல்லாயிருக்கும். இந்த கேரட் கீர் பார்த்திங்கன்னா நம்ம சூடாகவும் குடிக்கலாம், ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சும் குடிக்கலாம். ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக பண்ணுற ரெசிபி. ஒரு 10-15 நிமிஷத்தில் நம்ம இந்த கேரட் கீர் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள் கேரட் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த கேரட்டை நம்ம ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கேரட் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ சைடில் கொதிச்சிட்ருக்கேன் அந்த பால்லேருந்து ஒரு கரண்டி பால் எடுத்து நான் எடுத்து வச்சுருக்க குங்குமப்பூவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ இந்த மாதிரி தனியாக ஒரு கிண்ணத்தில் குங்குமப்பூ போட்டு சூடான பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது அந்த குங்குமப்பூ ஈஸியாக சீக்கிரமாக கரைஞ்சிடும். நம்ம எல்லா பால்லையும் போட்டு கரைக்கும் போது அது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் நான் தனியாக ஒரு கிண்ணத்தில் இந்த சூடான பாலை ஊற்றி குங்குமப்பூ ஃபஸ்ட்டு கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம இப்போ அரைச்சி வச்ச அந்த கேரட் பேஸ்ட்டையும் அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலையும் 2த்தையும் சேர்த்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி ஒரு 1 நிமிஷம் கொதிக்க விடணும்.
இப்போ நம்ம வந்து இந்த கேரட் பேஸ்ட்டையும் பாலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததும் இப்போ வந்து நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து நான் இன்றைக்கி 1 கப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு சர்க்கரை டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கூடையோ இல்லை குறைச்சலாவோ ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து நிறையா சுகர் ஆட் பண்ணிட்டாலும் திகட்டிடும், குடிக்க முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் மீடியமான சுகர் இருந்தாலே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த கேரட் கீர் வந்து லைட் எல்லோயிஷ் கலரில் இருக்குது. நம்ம எந்த கலருமே ஆட் பண்ணல. அந்த கேரட்டோட கலர் தான் வந்து நல்லா ரீட்டைன் ஆகி லைட் எல்லோயிஷ் கலரில் இருக்குது. நம்ம கலர் வந்து ஆட் பண்ணாமல் கூட விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து குங்குமப்பூ கலந்து வச்சுருக்கேன். அந்த பாலை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் விட்டுடுங்க. இது குங்குமப்பூ வந்து உடம்புக்கும் நல்லது, இதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க 1 கப்பு பாதாமியும் வந்து இது கூடவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம கொதிக்க விடணும். நான் வந்து இன்றைக்கி பாதாம் பருப்பு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பாதாம் பருப்பை நெய்யில் கூட வந்து ரோஸ்ட் பண்ணல, அப்படியே டேரெக்டாக தான் கேரட் கீரில் வந்து நான் இந்த பாதாம் பருப்பை ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம வந்து பாதாம் பருப்பையும் முந்திரி பருப்பையும் நெய்யில் வந்து வறுத்துட்டு கீரில் ஆட் பண்ணும்போது அந்த பாதாம் கீரில் வந்து அந்த பருப்பு வந்து ஒட்டவே ஒட்டாது. ஏன்னா நம்ம நெய்யில் வறுத்ததுனால அது தனியாக தான் இருக்கும். நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும் போது கூட அந்த ஃப்ரை பண்ண அந்த டேஸ்ட்டு தான் வரும். அந்தளவுக்கு கேரட் கீரில் ஊறின அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து அதில் வராது. இதே நம்ம வந்து ஃப்ரை பண்ணாமல் டேரெக்டாக கேரட் கீரில் ஆட் பண்ணும் போது அந்த நட்ஸில் வந்து அந்த பாலோட டேஸ்ட்டு, சுகரு, அதுக்கப்புறம் குங்குமப்பூ ஃப்ளேவர் எல்லாமே வந்து அதில் ஊறி நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு கேரட் கீரில் ஆட் பண்ணுறதுக்கும் டேரெக்டாக நட்ஸை வந்து கேரட் கீரில் ஆட் பண்ணுறதுக்கும் டேஸ்ட்டு நல்லாவே தெரியும். நீங்கள் வந்து முந்திரி பருப்போ பாதாம் பருப்பையும் நெய்யில் வந்து வறுக்காமல் டேரெக்டாக கேரட் கீர்லேயே வந்து நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பார்க்குறதுக்கு பாருங்கள் பாதாம் பால் மாதிரியே தான் இருக்கும். இந்த கேரட்டில் வந்து நிறையவே சத்து இருக்குது. விட்டமின் ஏ, அதுக்கப்புறம் வந்து பீட்டா கரோட்டின் இதெல்லாம் நிறையா இருக்கிறதுனால கேரட் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது, கண்ணுக்கும் வந்து ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், கேரட் கீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரொம்ப நேரமும் வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் கொதிக்க வச்சாலும் டேஸ்ட்டு வந்து மாறிடும். 5 to 10 minutes தான் வந்து நம்ம கொதிக்க வைக்கணும். பசங்க வந்து கேரட்டோ இல்லை பாலோ சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து கேரட் கீர் செஞ்சு கொடுங்க. பசங்களால் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது இதில் வந்து கேரட் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதே. நீங்கள் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கூலிங்காக கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது வந்து சாப்பிட்றதுக்கு மில்க் ஷேக் மாதிரியே இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். என் பசங்களுக்கெலாம் வந்து நான் சம்மர் டைமில் இந்த மாதிரி தான் வந்து நான் கேரட் கீர்லாம் பண்ணி கொடுப்பேன். பசங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், கேரட் கீர் வந்து ஒரு 10 to 15 minutesலேயே நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து செஞ்சிட்டோம். நம்ம பசங்களுக்கு வந்து கடையிலேருந்து ப்ரிசர்வேட்டிவ் கலந்ததோ இல்லைனா கெமிக்கல் கலந்த ஒரு ட்ரிங்க்கோ வாங்கி தராமல் நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக இந்த மாதிரி கேரட்டை வச்சு கீர் பண்ணி கொடுத்தோன்னா அவங்க ஹெல்த்துக்கும் இது ரொம்பவே நல்லது. நீங்களும் இந்த கேரட் கீரை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் பசங்களுக்கு கொடுத்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.